அரியலூர் அரசு மருத்துவமனையில் கழிவறையின் கோப்பையினில் கால்களை நீட்டியபடி கிடந்த பச்சிளம் குழந்தை. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்த கண்டராதீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த லாரா என்ற பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை. இவர் 8 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு தந்தையை கவனித்துக் கொள்ள வந்தபோது கழிவறையில் பெற்றெடுத்த குழந்தையை கழிவறை கோப்பையில் திணித்துள்ளார். இதை பார்த்து தூய்மை பணியாளர்கள் ஆடிப்போனார்கள். அவரை கைது செய்து விசாரித்தும் வருகின்றனர். திருமணத்தை மீறிய உறவில் பிறக்கும் குழந்தைகள், திருமணம் ஆகாமலேயே பிறக்கும் குழந்தைகளை சில மோசமான தாய்மார்கள் செய்யும் செயல் கலங்க வைத்துள்ளது. ஆதலால் காதல் செய்வீர் படத்தை விடவும் மோசமான சம்பவங்கள் இந்த உலகில் அடிக்கடி நடந்து வருகின்றனர். அரியலூரில் நடந்த சம்பவம் நெஞ்சை உலுக்கியும் உள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கண்டராதீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த 53 வயதாகும் வேதியராஜ் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகள் லாராவுக்கு 20 வயது ஆகிறது. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இந்த நிலையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக வேதியராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவரை கவனிப்பதற்காக அவரது மனைவி, மகள் லாரா ஆகியோர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். நேற்று அதிகாலை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு லாராவும் அவரது தாயும் சென்றுள்ளார்கள். கழிவறைக்கு சென்ற லாரா தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பெண் குழந்தையையும் பெற்றெடுத்திருக்கிறார். பின்னர் அந்த பச்சிளம் குழந்தையை கழிவறை கோப்பையில் தலை உள்ளே செல்லுமாறு அழுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த குழந்தையின் தலை முழுவதும் உள்ளே செல்லாமல் கால்கள் மட்டும் வெளியில் நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் வேலை செய்யும் பெண் துப்புரவு பணியாளர் ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வித்தியாசமான சத்தம் கேட்டதால் அவர் சந்தேகம் அடைந்து மருத்துவமனையில் பணியில் இருந்த போலீசார் மற்றும் ஊழியர்களிடம் இது பற்றி தெரிவித்திருக்கார். பின்னர் லாரா இருந்த கழிவறையின் கதவை திறக்குமாறு போலீசார் தெரிவித்தார்கள். இதையடுத்து அவர் கதவை திறந்ததும் போலீசார் உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது கழிவறை கோப்பையினில் பச்சிளம் பெண் குழந்தை இறந்து கிடந்ததையும் கண்டு அவர்கள் ஆடிப்போனார்கள். பின்னர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கழிவறை கோப்பையை உடைத்து பச்சிளம் குழந்தையின் உடலை வெளியில் எடுத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். திருமணம் ஆகாத லாரா 8 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். ஆனால் இது குறித்து அவரது குடும்பத்தினருக்கும் தெரியவில்லை என்று நம்ப முடியாத பதிலை கூறியிருக்கார். மருத்துவமனையில் உள்ள தனது தந்தையை கவனிக்க கடந்த 5 நாட்களுக்கு முன்பு லாரா வந்திருக்காரு. அவருக்கு நேற்று அதிகாலை திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதால் அவர் அங்குள்ள கழிவறைக்கும் சென்றிருக்காரு. அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் அந்த பச்சிளம் குழந்தையை கழிவறையின் கோப்பையினில் துணித்து கொன்றது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு. எனினும் 8 மாத கர்ப்பம் வெளியே தெரியவில்லை என்று கூறுவதை போலீசார் நம்பவில்லை. பச்சிளம் குழந்தையை கொல்ல அவரது தாய் உடந்தையாக இருந்தாரா என்ற கோணத்திலும், திருமணம் ஆகாத லாரா கர்ப்பம் அடைய யார் காரணம் என்பது குறித்தும் விசாரணையும் இப்ப நடத்தி வருகிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மனசாட்சியே இல்லாத ஒரு குழந்தையை கொலை செய்த சம்பவம் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.